சிங்கப்பூரில் ஒரு நல்ல பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வெட்டிங் ஸ்டைலில் ஒரு இடத்துல பிரியாணி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் லிட்டில் இண்டியான்ற பிளேஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் நம்ம சாப்பிட போகிற பிரியாணி கடை இருக்குது. அதுவும் தமிழ் ரெஸ்டாரண்ட். ட்ரெயின்லேருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் நடக்கணும். கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பிளேஸு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். லிட்டில் இண்டியா ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் கடத்தொரு மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் நம்ம ஊர் ஃபீல் வரும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மதிக்காமல் நம்ம ஆளுங்க ரோட்டில் குறுக்கா மறுக்கா ஓடிட்டுருப்பானுங்க. லிட்டில் இண்டியாவில் அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஹிண்டோ ரோடு அந்த இடத்துல தான் இருக்குது. ஃபைனலி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ராம்நாடு பொன்னி மெஸ். இங்கே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வெளியில் எனக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க. உள்ள ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. பாரம்பரியமான ஃபோட்டோஸ்லாம் செவத்தில் வச்சுருந்தாங்க. இவங்களோட பிரான்ச் வந்து ராம்நாடு, மதுரை, சிங்கப்பூர், மலேசியா 4 இடத்துல இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. நான் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் பார்பிக்யூவும் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஃபிஷ் பார்பிக்யூ வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஃபைனலி நம்ம தேடி வந்த மட்டன் பிரியாணி நம்ம முன்னாடி இருக்குது. அப்புறம் பிரியாணிக்குன்னு வழக்கமாக வைக்கிற இந்த கத்திரிக்காயும் தயிர் பச்சடியும் வச்சாங்க. இந்த கத்திரிக்காய் சிங்கப்பூரில் எல்லா கடையிலையும் வைக்க மாட்டாங்க. இந்த கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஓகே, இப்போ பிரியாணியை டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரைஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. மட்டன் பீஸுமே ஒரு 4 பீஸ் இருந்தது. அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிரியாணியை. உண்மையிலேயே டேஸ்ட் வந்து அந்த வெட்டிங் ஸ்டைலில் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஃபிஷ் பார்பிக்யூ வந்து அந்த டேஸ்ட் எனக்கு வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணல. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஒரு வேளை இப்படி தான் டேஸ்ட் இருக்குமா, எனக்கு பிடிக்கலையான்னு தெரில. என்னை அது பெருசாக அட்ராக்ட் பண்ணல. ஸோ வந்து ஃபைனலி வந்து பில்லு வந்துச்சு. அரௌண்ட் ஒரு $25 வந்துச்சு. இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் இந்த ஸ்டைலுக்கு ஓகே தான். அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பிரியாணி சாப்பிட்ட சந்தோஷத்தில் நானும் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.